Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல பருப்பு குழம்பு, அதாவது பருப்பு தண்ணி குழம்பு எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த குழம்பு செய்யறதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி. வீட்ல காய்கறிகள் இல்ல, வெறும் வெங்காயம் தக்காளி தான் இருக்குங்கிற பட்சத்துல இந்த குழம்பை நீங்க ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சு முடிச்சிடலாம். இதை நல்ல ஒரு சுட சுட சாதத்துல நெய் ஊத்தி பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சரி, முக்கியமா சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டா இருக்குங்க. இன்னைக்கு எங்க வீட்டில் லஞ்ச் காம்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பருப்பு தண்ணி குழம்பு, நல்லா மொறுன்னு உருளைக்கிழங்கு வறுவல் நல்லா காரசாரமாக செஞ்சு வச்சிருக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புளி ரசமும் கொத்தமல்லி துவையலும் செஞ்சு வச்சிருக்கிறேன். இதுதான் எங்களோட லஞ்ச் காம்போ இன்னைக்கு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய வகையான குழம்பு வகைகள் போட்டிருக்கிறேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க இந்த பருப்பு குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பருப்பு குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம பருப்பு வேக வச்சுக்கணும். அதுக்கு குக்கரில் 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்தீங்களோ அதே அளவு 1/2 கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 2 பருப்பையும் ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கழுவிட்டேன். கழுவினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த பருப்பை நம்ம வேக வச்சுக்க போகிறோம். அதுக்கு குக்கரை மூடிக்கோங்க. மூடிட்டு ப்ரெஷர் வச்சுட்டு மிதமான தீயில் 4லேருந்து 5 விசில் விடுங்க. நல்ல பருப்பு குழைய வெந்து வரட்டும். இப்போ பருப்பு குழம்புக்கு நம்ம தாளித்து எல்லாத்தையும் நம்ம வேக வச்சுருவோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இதில் தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ போட்டிருக்கிற கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சிக்கிட்டு இருக்கப்பே கட்டி பெருங்காயம், இந்த மாதிரி பருப்பு குழம்புக்குன்னு பார்த்தீங்கன்னா கட்டி பெருங்காயம் போகிறப்ப நல்ல மணமாக இருக்கும். இல்லாத பட்சத்தில் 1/2 டீஸ்பூன் நம்ம கொதிக்கிறப்ப பொடியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 3 வரமிளகா, நான் பார்த்தீங்கன்னா குட்டி மிளகா எடுத்துருக்கிறேன். நீங்கள் நீட்டு மிளகா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை லைட்டாக இந்த மாதிரி உடச்சி விட்டு சேர்த்து அதையும் நல்லா செவக்க விடுங்க. இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சு செவந்ததுக்கு அப்புறமா இதில் 6லேருந்து 7 பல்லு பூண்டை நீளமாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா கருவேப்பிலை இலைகளையும் கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக இந்த இதுக்கு பாதி காரத்துக்கு நம்ம வரமிளகா தாளிச்சிட்டோம். மிச்ச பாதி காரத்துக்குன்னு பச்சை மிளகா 3 பச்சை மிளகா உடச்சி சேர்த்துருக்குறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இந்த பருப்பு குழம்புக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறது சின்ன வெங்காயம். நான் ஒரு 20 சின்ன வெங்காயம் நறுக்கிட்டு சேர்த்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு, இந்த குழம்புக்கு தேவையான பாதி உப்பு மட்டும் இப்போ சேர்த்துக்கிறேன். மிச்சத்தை நம்ம குழம்பு கொதிக்கிறப்ப சேர்த்துக்கலாம். இதுவே பொடி உப்புனா பாதி அளவு சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வெந்து செவந்துருச்சு. இந்த சமயத்தில் 2 தக்காளி மீடியம் சைஸில் நறுக்கினது 1 கப்பு சேர்த்து, இந்த தக்காளி வெந்தா போதும், குழையணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த குழம்புக்கு அடுத்ததாக ரொம்ப ஃப்ளேவராக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சீரகம் தாளித்து போடணும். நான் முன்னாடி போடுறப்ப மறந்துட்டேன், அதனால் இப்போ 1 டீஸ்பூன் சீரகம் தாளிச்சுட்டு இந்த சமயம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளித்தோம் இல்லையா, அப்பயே நீங்கள் 1 டீஸ்பூன் சீரகத்தையும் போட்டு பொரிய விட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா வேகட்டும். இப்போ தக்காளி பார்த்தீங்க அப்படின்னா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும், குழையணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நான் மெஷரிங் கப்பில் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே இந்த தண்ணியில் கொதிச்சு வரட்டும். மூடி வச்சு வேக விடுவோம். இப்போ இதெல்லாம் வதக்கி நம்ம கொதிக்க விடுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பருப்பு வெந்து ப்ரெஷரும் ரிலீஸ் ஆகிடுச்சு. அந்த பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா குழைய வெந்துருச்சு. இதை ஒரு மத்தோ அப்படி இல்லைன்னா விஸ்கு வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் எல்லாத்தையுமே நல்லா கொதிக்க வச்சுருந்தேன். இருந்த தக்காளி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம மசிச்சு எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா பருப்பு, அதை சேர்த்துக்கலாம்.
இப்போ நான் ஊற்றின 1.5 கப்பு தண்ணியும் பார்த்திங்கன்னா பருப்பு வேகிறதுக்கு சரியாக இருக்குது. இந்த சமயம் சப்போஸ் குழம்பு ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கொதிக்கிற தண்ணி தான் சேர்க்கணும், பச்சை தண்ணி சேர்க்காதீங்க. நான் சொன்ன அளவு தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா குழம்பு உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ இதில் மிச்ச பாதி அளவு உப்பு, ஏற்கனவே பாதி சேர்த்துட்டோம். இப்போ 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்குறேன். இதுவே நீங்கள் டேபிள் சால்ட் அப்படின்னா 1 டீஸ்பூன் மொத்தமாகவே சேர்த்தா போதும். இப்போ இது எல்லாம் சேர்ந்து கலந்துட்டு அடுத்த ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விடுங்க. இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா நம்ம புளியெலாம் ஊற்ற போகிறது கிடையாது, கொதிச்சா போதும். இப்போ கொதிச்சிட்டு இருக்கவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாராளமாகவே பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து ஒரு 5 நிமிஷமாக நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நான் இன்றைக்கி வந்து இந்த பருப்பு குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் செஞ்சுருக்கிறேன். எங்கள் வீட்டில் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும். உங்களுக்கு நல்லா குழகுழப்பாக வேணும் அப்படின்னா ஏற்கனவே நம்ம 3 கப்பு தண்ணி ஊற்றினோம் இல்லையா, அப்போ நீங்கள் வெறும் 2 கப்பு மட்டும் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த குழம்பு சாதத்தோடையும் நல்லாயிருக்கும், சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த பருப்பு குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.